சரி, வேதத்தில் ஒரு சில வசனங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இப்ப வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ரிவேஷன் இருக்குல்ல, ஒரு விரிவாக்கம் இருக்கா இல்லையா? அது பின்னாடி அந்த பிள்ளைங்களை நீங்க கவனிக்கணும். அப்ப ஃபியர் அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரெண்டு அப்ரிவேஷன் இருக்கு. அப்ப அது வந்து கவனிக்கணும். இப்ப நீங்க தான் வாசிக்க போறீங்க. வாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடுறது. இந்த வார்த்தையை வச்சு FEAR என்னது? ஃபியர். அப்ப பயத்தை விட்டுட்டு நீ என்ன பண்ணணும்? ஓடணும். அதுக்குதான் அந்த வசனத்தை வாசிச்சேன். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கணும். உன் மனதை வந்து என்ன பண்ண, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதுன்னா நிறைய பேர் தப்பு செய்வாங்க, நம்மளும் தப்பு செய்வோம், எல்லாமே வரும். அதையவே நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணணும்? மறந்து என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி நீ என்ன பண்ணணும்? ஓடணும். அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு. இது என்ன? ஃபேஸ் எவ்ரிதிங். எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் நமக்கு வேண்டும். அதான் நான் திரும்ப சொன்னேன், ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். ஓகேவா? அதுக்கு தான் நான் இந்த வசனம் சொன்னேன். உங்களுடைய ஃபோக்கஸ் அப்ப யார் மேல இருக்கணும்? படிப்பு மேலயும், ஃபர்ஸ்ட் காட் மேல, அப்புறம் படிப்பு மேல இருக்கணும். கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறாரு, ஏசப்பா என் பக்கத்துல இருக்கிறாரு, என்னோட கூட இருக்கிறாரு, நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எந்த சப்ஜெக்டை குறிச்சு நான் என்ன பண்ணணும்? பயப்படணும்னு அவசியம் இல்லை. கடவுள் என் கூட இருக்காரு, அவர் எனக்கு ஞானத்தை தருவார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். வெரி குட். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் நம்ம பயந்து கீழ்ப்படி நடக்கும் பொழுது எல்லா டிசிப்ளின் எல்லாமே நமக்குள்ளார வந்துடும். ஓகேவா? சரி, நான் வந்து போன வாரம் எடுத்த கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் பிரைஸ்ன்னு சொல்லியிருந்தேனா? ஆஃப்டர்நூன் ப்ரேயர்ல நான் சொல்லியிருந்தேன் மிஸ், ஒன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதை கேட்க போறேன், யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். What is the longest word? Very good. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கேப் பண்ணிக்கணும் நீங்களே. Very good. இது நிறைய பேருக்கு தெரியாது. What is the longest word? The longest word in the English language is pneumono, ultra, microscopic, silico, volcano, coniosis. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து ஒரே வார்த்தையா, ரெண்டு சென்டென்ஸா, ஒரே வேர்டா? ஒரே வேர்ட். இதுனா அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது புகையினால நுரையீரல் பாதிக்கப்படுற ஒரு வகையோட நோயோட பெயர். ஓகே, இப்ப வந்து கேட்டுட்டேன். இதோட ஸ்பெல்லிங் யார் வந்து சொல்ல முடியுமோ சொல்லுங்க. வா மகிமாவா, சின்ன பிள்ளை வந்திருக்கு. என்ன சொல்றாங்களா, கரெக்டா இவங்க ஸ்பெல் பண்றாங்களா அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா நானும் ஸ்பெல்லிங் எழுதி வச்சிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். Pneumono, 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 ultra, 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 microscopic, 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 silico, 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 volcano, VOLCANO, volcano. Coniosis, CONIOSIS, coniosis. Clap பண்ணுங்க. இப்போ ஒரே longest word. நான் வந்துட்டு எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த லாங்கஸ்ட் வேர்டு நான் எழுதி வர சார்ட்ல எழுதி வர போட்டேன். எழுதிக்கோங்க, படிங்க, ஸ்பெல்லிங் எனக்கு சொல்லணும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், டாஸ்க் கொடுத்துட்டேன். அப்ப இவ வின் பண்ணிட்டா இவளுக்கு நான் கேஷ் கொடுக்குறேன். இதுக்குள்ள கேஷ் இருக்கு, அவளுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. வெரி குட். ஓகே, பிரேயர்.